God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் ரிட்ஸ் இது 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஆர்ம் தான் உங்களுக்கு பெண்ட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இல்லை அடிப்படும் போதோ இல்லை வீலில் அடிப்படும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோயர் ஆர்ம் தான் பெண்ட் ஆகும். இந்த லோயர் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகலைன்னா வந்து இந்த ஃப்ரேமே உங்களுக்கு பெண்ட் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே லோயர் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இந்த ஃப்ரேமை விட. ஏன்னா லோயர் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். ஏன்னா மேலே இருக்கிற ஃப்ரேமு உங்களுக்கு வண்டியோட ஃப்ரேமு ஹெட்லைட்டு ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆர்ம் தான். இந்த லோயர் ஆர்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹார்டனாக கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் கூட உள்ளே இருக்க எல்லா பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகும். அப்புறம் வண்டியோட கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மைனஸ் ஆகும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டர் மைனஸ் தான் ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி லோயர் ஆர்ம் பெண்ட் ஆகும்போது வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ரண்ட் மட்கார்டு சைடு உங்களுக்கு உள்ளே போயிடும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் தான் இருக்கணும். ஒரு வண்டியோட கேஸ்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஃப்ரண்ட்டு பேக்கு போடுறது தான். இந்த வண்டியோட கேஸ்டர் ஃப்ரண்ட்டு ப்ளஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வரும், மைனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தான் வரும். இந்த வண்டியில் உங்களுக்கு லோயர் ஆர்ம் அடிப்பட்டோன்னா என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மைனஸ் ஆகும். மைனஸ் ஆகும்போது உங்களுக்கு ஸ்டேரிங் கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மட்கார்டில் உராயும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வீல் டச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. ரைட் சைடு திருப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கிட் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட்லாம் இந்த லோயர் ஆர்ம் பெண்ட்னால தான். இப்போ நான் இந்த லோயர் ஆர்ம் தான் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். எப்பவுமே லோயர் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டு நீங்கள் தட்டி நிமித்தி போடுறது வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அதை மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆர்ம்னால தான். லோயர் ஆர்ம் உள்ள பின்னாடி வர புஷ் போனால் கூட உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் இந்த லோயர் ஆர்ம் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆர்மில் புஷ் எல்லாம் உங்களுக்கு கட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இந்த லோயர் ஆர்மே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் உங்களுக்கு மாத்திர ஸ்டேஜ் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அடிப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்மே உங்களுக்கு பெண்ட் ஆயிடுச்சு. பாருங்க, பெண்டான இடம் உங்களுக்கு இதுதான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லோயர் ஆர்ம் ரிமூவ் பண்ணேன்னா லோயர் ஆர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்டு வரும். 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்ம் சப்போர்ட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் உங்களுக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒன்று சப்போர்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆர்மோட கேம்பர் அப்படின்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பு நிக்கல் அசம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லோயர் பால் ஜாயிண்ட் இருக்கும். இப்போ நான் அது 3 ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய லோயர் ஆர்ம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எவ்வளோ பெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேலே தூக்கி இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் தட்டி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த லோயர் ஆர்ம் புதுசு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த லோயர் ஆர்மோட ரேட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்ம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு டயர் மாட்டி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டர் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. இப்போ நான் அதே மாதிரி அந்த சைடும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள், உங்களுக்கு வீல் மேட் இருக்குது, அதனால் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இதோட கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அந்த சைடு உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ இதில் ப்ராப்ளம். கட் பண்ணும்போது கேஸ்டர் உங்களுக்கு ரொம்ப மைனஸாக இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி சைடில் உங்களுக்கு தேயும் மட்கார்டில். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ரைட்டு கட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ்டர் உங்களுக்கு ப்ளஸ் வந்துச்சுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உராயாது. அதே மாதிரி ரன்னிங்கில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் உங்களுக்கு ரொம்ப மைனஸாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு நெளியும். ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அதிகமாக புல்லிங் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டரோட ப்ராப்ளம் தான். லோயர் ஆர்ம் பெண்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு கேஸ்டர் ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் போட்டிருக்கேன்.